ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ எங்கே வந்திருக்கோன்னா, எங்கள் வீட்டில் எப்படி கோழி வளர்க்குறோங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ எங்கள் வீட்டில் என்னென்ன கோழி இருக்குன்னா, சொனாலி கோழி, கின்னி கோழி, வான் கோழி, கட்டு சேவல் கோழி குஞ்சு, கருங்கோழி, நாட்டுக்கோழி. இப்போ இதுக்கு 2 மாதம் வரைக்கும் நாங்கள் வந்து கோழி தீவனம் தான் போட்டுருந்தோம். இப்போ தான் வந்து வெளி மேய்ச்சலில் விட்ருக்கோம். இந்த கோழி குஞ்சில் வந்து 36 கோழி குஞ்சு பொரிச்சுது. ஆனால் இப்போ இருக்கிறது வந்து 32. அது வந்து நோய் வந்துலாம் சாகலை. வெளியில் அடைச்சி வைக்கக்குள்ள வெளியில் போக்குள்ள இந்த பிறாந்து கீரி புள்ள இப்படி பிடிச்சிட்டு போயிடுச்சுங்க. இதுக்கு ஒரே ஒரு அம்மா தான். இந்த கோழி குஞ்சுலாம் வந்து எப்படி நம்ம உருவாக்கணும்னா, இது 10 முட்டை வந்து கோழிக்கிட்ட வச்சோம். மீதி முட்டைலாம் வந்து இன்குபேட்டரில் வச்சு பொரிச்சதுக்கப்புறம் 2ம் ஒரே டைம்லேயே வச்சதால் எல்லாம் ஒன்றா பொரிச்சுது. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து விட்டோம். அந்த கோழியும் சேர்த்துக்குச்சு. இதுக்கு என்ன நாங்கள் மருந்துன்னு கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே மெடிசன்லாம் வந்து வெளியில் வாங்கலை, மெடிக்கலில் வாங்கலை. இது வந்து நம்ம வந்து 2 மாதம் வரைக்கும் உள்ளேயே வச்சு அடைச்சி தான் வளர்த்தோம். இப்போ தான் நம்ம ஒரு 5 நாளாக தான் இதை வெளி மேய்ச்சலில் திறந்து விட்ருக்கோம். கோழி மேய்ச்சிட்டு வருது. வந்ததும் சாயங்காலம் காலைல திறந்து விடுவோம். ஈவினிங்கில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அடைஞ்சிரும். நம்ம வீட்டுக்கு பின்னாடியே முளைஞ்சிருக்கோம்ல, கீழா நெல்லி, ஆடாதொடை, குப்பைமேனி, துளசி, கற்பூரவள்ளி, இந்த மாதிரி தழையை வந்து ஒவ்வொரு நாளும் ஒன்று கொடுத்து தான் இதை வளர்த்தோம். ஃபஸ்ட்டு நாள் வந்து நாங்கள் என்ன போட்டோம்னா, நாட்டு சர்க்கரை மட்டும்தான் கொடுத்தோம். நாட்டு சர்க்கரையை தண்ணியில் கலந்து 2 நாள் தொடர்ந்து வச்சோம். அந்த 2 நாளும் தீவனம் வைக்கல. வயிற்றில் இருக்க அந்த மஞ்சக்கரு கரைஞ்சி வெளியாகணுங்கிறதுக்காக தீவனம் எதுவும் நம்ம கொடுக்கல. இது வந்து முன்னாடி வந்து உள்ளே தான் வச்சுருந்தோம். கொஞ்சம் வளர வளர அந்த எச்சம் சுமல் வந்ததால் நாங்கள் வெளியில் இருக்க கூண்டில் தான் பிரித்து போட்டோம். ஏன்னா 35 கோழி குஞ்சு இருக்குல்ல, அதனால் மேலேயும் கீழேயும் போட்டோம். இது வந்து அதுக்கப்புறம் நாங்கள் முட்டை வாங்கி வச்சோம். இந்த வான்கோழி குஞ்சுலாம் வான்கோழி குஞ்சு கூட வச்சக்குள்ள ஒரு 5 இது கருங்கோழி வாங்கணும். அது பொரிச்சதுக்கப்புறம் இதில் மறுபடியும் வேறு இது முட்டை வாங்கி மறுபடியும் வச்சோம். அதுதான் நீங்கள் மேலே பார்க்கறது. அப்போ வந்து 7 வான்கோழி முட்டையும், 10 கட்டு சேவல் முட்டையும், 10 வந்து கடகநாட்டு முட்டையும் வச்சோம். ஆனால் பொரிச்சதில் 3 தான் தேறி வந்துச்சு. கருங்கோழி குஞ்சில் 3, கட்டு சேவலில் 3, இது வான்கோழி. மறுபடியும் வேறு இது முட்டை வாங்கி மறுபடியும் வச்சோம். அதுதான் நீங்கள் மேலே பார்க்கறது. அப்போ வந்து 7 வான்கோழி முட்டையும், 10 கட்டு சேவல் முட்டையும், 10 வந்து கடகநாட்டு முட்டையும் வச்சோம். ஆனால் பொரிச்சதில் 3 தான் தேறி வந்துச்சு. கருங்கோழி குஞ்சில் 3, கட்டு சேவலில் 3, இது வான்கோழி. அந்த கோழி குஞ்சு தான் மேலே இருக்குது. இது வந்து இந்த முன்னாடி இருந்துச்சுல 32 கோழி குஞ்சு கூட ஒரு கோழி இருந்துச்சுல, அதுதான் இப்போ இதுங்களையும் சேர்த்துக்குச்சு. அப்போ நாங்கள் இடையில ஒரு 2 வாரம் கழித்து விடவும் சேர்த்துக்குச்சு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து தான் இந்த வான்கோழி குஞ்சு பொரிச்சுது. அதையுமே அது சேர்த்துக்குச்சு. நைட்டில் வந்து இந்த சின்ன கோழி குஞ்சு பார்த்துட்டு இருக்கு, பகலில் வந்து பெரிய கோழி குஞ்சை பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த கோழி. இதே போல் நம்ம இதுக்குள்ளே வீடியோவும் நெக்ஸ்ட் வீடியோவும் நம்ம கோழியை பற்றின வீடியோவும் இன்னும் நம்ம எப்படிலாம் வளர்க்கலாம், எப்படிலாம் இந்த கோழியால் நம்ம முன்னேறலாங்கிறதையும் இந்த வீடியோவில் இனி வர வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.